ஹாய் வெரி குட் மார்னிங். ஹலோ எவ்ரி ஒன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து டே 2ஓட வீடியோ தான். காலையில் எழுந்திரிச்சோன்னே பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து இந்த பிரெட் டோஸ்டர் மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. மற்றது எல்லாமே வந்து அங்கே வால்மார்ட்டில் வந்துட்டு எல்லாம் ஷாப் பண்ணிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா பிரெட் ஆம்லெட் போட்டுட்டு ப்ரெட்டு அப்புறம் ஆரஞ்ச் ஜூஸ் வந்துட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். அங்கே பயங்கர வெயிலுங்க. அங்கே போனாலே ஜூஸ் தான் குடிக்க தோணும். நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை வந்துட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க. அந்த வெயில் டைமில் ஃப்ரூட்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணும். பார்த்திங்கன்னா குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போகும்போது, ஆனால் அந்த ஃப்ரூட்ஸ் எதுவுமே டேஸ்ட்டாக இல்லைங்க. ஆப்பிள் வந்து ஓகே தான், ஆப்பிள் திராட்சையெல்லாம் ஓகே தான். மற்ற எந்த ஃப்ரூட்ஸும் ஸ்ட்ராபெரி சரி ப்ளூபெரி சரி அது ரெண்டுமே நல்லா இல்லை. வாழைப்பழம் கூட நீங்கள் வந்துட்டு அளவாக வாங்கிக்கிறது நல்லது, ஏன்னா அது கூட அங்கே அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடையாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எங்களுக்கு வந்துட்டு வேறு ஆப்ஷன் இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஆப்ஷன் எதுவும் நாங்கள் வச்சுக்கல. இதுவே எங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி லாஸ் வேகாஸ் போகிறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. வெளியில் ஜூஸ் கூட வாங்கி குடிச்சிக்கோங்க. பட் இந்த ஃப்ரூட்ஸை வந்து ஹோலாக பை பண்ணாதீங்க. ஒரு 4 days தான் ட்ரிப் மாதிரி போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பை பண்ணாதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2ல் வந்துட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. பேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கர பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸ்லேருந்து, அதாவது சிட்டிக்குள்ளேருந்து நாங்கள் இப்போ அவுட்ரு போகிறோம். இந்த ட்ரிப்போட மெயின் ரீசனே இந்த பிளேஸ் தான் சொல்லலாம். வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். பேக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் கிளம்பணும்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு ஷாப்ஸ் எல்லாம் அதிகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அதனால தான் வந்துட்டு குழந்தையோட போகிறதுனால அவங்களுக்கு தேவையானது வந்துட்டு எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால வந்துட்டு கொஞ்சம் அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான் நான் கேரி பண்ணியிருந்தேன். மற்றதெல்லாம் எதுவும் கேரி பண்ணல. அவளுக்கு வந்து டோனட்ஸு, ஃப்ரூட்ஸு, தண்ணி மெயினாக வந்து வாங்கிக்கிங்க. நாங்கள் வந்து ஒரு கேன் வாங்கியிருந்தோம், அதை அப்படியே பேக் பண்ணிக்கிட்டேன். நான் வேறெல்லாம் எதுவும் காரில் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ மார்னிங் வந்து நல்லா இருக்கா. டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து நைட்டெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த 1 டேயில் வந்து ரெடி ஆகிட்டான். அதனால தான் நாங்கள் வெளியிலேயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கூப்பிட்டு வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிக்கு ஆகிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதாங்க, நம்மளோட டோட்டல் ட்ரிப் மூடே வந்து ஸ்பாயில் ஆகிடும். எங்களுக்கு வந்துட்டு அந்த 1 டேலேயே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, இதெல்லாம் ஒரு ஒர்க் அவுட் ஆகாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு சில எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாதுங்க. என்னோட பாப்பாவுக்கு வந்துட்டு இப்போ சடனாக நடந்துருச்சு. அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ நாள் நல்லா இருந்தா, ஃப்ளைட்டு ஏறின உடனே ஃபீவர் வந்து இந்த மாதிரிலாம் ஆனதுனால கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. பட் இப்போதைக்கு ஓகேவாக இருக்கா. இந்த ட்ரிப்போட இந்த லாஸ் வேகாஸோட அவுட்டர் பார்த்திங்கன்னா டெத் வேலி தான் நாங்கள் இப்போ போகிறோம். இந்த ட்ரிப்போட மெயின் ரீசனே இந்த பிளேஸ் தான். என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இந்த ரோடு, இந்த டிரைவ் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் நிறைய வீடியோவில் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஸோ அவருக்காக தான் மெயினாக போனது. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாலுமே கார் ஓட்ட பிடிச்சவங்க இல்லை பைக் ஓட்டுறதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு பெரிய இதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு. அதாவது 2 சைடும் உங்களுக்கு வந்துட்டு பாலைவனம் மாதிரி தான் இருந்தது போகிற வழியில். பட் ரோடு வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாப்பா பார்த்தீங்கன்னா பாதியிலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டா. இன்னும் நாங்கள் போக வேண்டிய பிளேஸுக்கு வந்து இன்னும் நாங்கள் போகலை. இன்னும் 1 ஹவருக்கு மேலே இருக்குங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது காடே சொல்ல முடியாதுங்க, பாலைவனம் தான். அங்கங்கே இந்த புல்லு மாதிரி வந்து முளைச்சிருக்கு. அது ஒவ்வொரு இடம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரை மணி நேரம் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அந்த கலர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு க்ரீனாக இருந்தது செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி எல்லோயிஷாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மூவ் ஆகும்போது அதுவே ரெட் கலரில் எங்களுக்கு சேஞ்ச் ஆச்சு. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் நிறையா பார்க்கலாம். சாயிலுமே இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
போகிற என்ட்ரன்ஸில் வந்துட்டு இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு டிக்கெட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க $35. இங்கே டிக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து மூவ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்துட்டு வெளியில் இறங்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, ஏன்னா 2.5 hours நாங்கள் ட்ராவல் பண்ணோம். இந்த இடத்துக்கு வரதுக்கு அவ்வளோதாங்க. நம்ம சிட்டிக்குள்ள, லாஸ் வேகாஸ் சிட்டிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வெளியில் இந்த இடத்துக்கு வரதுக்கு வந்து ஜஸ்ட் 2.5 hours தான் ஆகும். இங்கிருந்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மலையும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மணல் மேடாக இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் செடிகளாக இருந்ததா, இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மணல் கல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மலையும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் மாறிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருப்பு கலர்லேயே இருந்தது. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒன் டைம் விசிட் அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்துட்டு நம்ம போய் பார்த்துக்கணும். யூஎஸ்லேயே வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட்டு பிளேஸு, அதே மாதிரி டியரஸ்ட் அண்ட் லோவஸ்ட் நேஷ்னல் பார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெத் வேலி பார்க் தான். அந்த இதில் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜபர்ஸ்கி பாயிண்ட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணோம். நாங்கள் போய் சம்மர் ஸ்ப்ரிங் சீசனில் தான், ஏப்ரல் மிட்டு. பட் அப்போவே எங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக தாங்க ஃபீல் ஆச்சு. நல்ல வேலை நான் வந்து ஸ்ட்ராலர் வந்து நாங்கள் வந்து வாங்கிட்டோம். இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனாலேயே நாங்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு பிக் பண்ணியாச்சு. பாப்பா வந்து கண்டிப்பாக நடக்க மாட்டா இப்போதைக்கு. அவளுக்கு மூடு இருந்தால் அவள் நடப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா நம்மளை தூக்க சொல்லிடுவா, யோசிக்கவே மாட்டா, தூக்குன்றவா. நீங்கள் அப்புறம் தூக்கி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது சமாளித்து நடக்க வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவள் ஒரே இடத்துல நின்றுவா, அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனாலே நான் ஸ்ட்ராலரை மறக்காமல் வாங்கிட்டேன். ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டை நீங்கள் ஏறணும் இல்லையா, 15 minutes. எல்லா பிளேஸுமே நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறீங்கன்னா ஸ்ட்ராலர் மறக்காமல் வாங்கிட்டு போயிருங்க. ரெண்டாவது தண்ணி ஒரு பாட்டில் வந்துட்டு பிக் பண்ணிட்டு போய்க்கிங்க. நாங்கள் வந்து ஒரு பெரிய கேன் வாங்கியிருந்தோம், அதை வந்துட்டு சின்ன பாட்டிலில் ஃபில் பண்ணி எங்கள் எப்படி நடக்கிற டைம்லலாம் நாங்கள் எடுத்துகிட்டு போய்க்குவோம். இந்த வியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒயிட்டாக தெரியும். அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு, அந்த மாதிரி தான் இருக்குது. சாரி, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக்கு ஒயிட்டு அந்த மாதிரி இருக்கா. அப்படியே வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும், லைட்டாக ஒரு மாதிரி எல்லோவிஷ் கலரில் இருக்கும் அந்த மேடு. அது வந்து இன்னுமே பார்க்க அழகாக இருக்கும். ஒரே இடத்துல தான் நிற்கிறோம், ஆனால் லெஃப்ட் சைடில் ஒரு மாதிரி ரைட் சைடில் ஒரு மாதிரின்னு இருக்கும். இது பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே தான் நாங்கள் ஒரு 15 minutes நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப கீழே இறங்கி போயிட்டு அடுத்த பாயிண்ட்டை நம்ம வந்து பார்க்க போகணும். ஸோ உள்ளே இங்கே வந்து என்ட்ரு ஆகிறதுக்கே உங்களுக்கு 3 hours ஆயிரும். இங்கேருந்து அடுத்த பிளேஸ் வந்துட்டு ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணும். இது என்ன பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்துட்டு எர்த்லேயே இருக்கிறதுலே லோவஸ்ட் பாயிண்ட்டு. கடலோட மட்டத்துக்கு கீழே நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ அது போகும்போதே சொல்லிடுறேன், காது ரெண்டும் அடைச்சிருங்க. எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் தூரம் போக 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 இதுக்கும் நாங்கள் கார் விண்டோலாம் ஓப்பன் பண்ணாமல் எங்கள் காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து அந்த கடைசி இது வந்துட்டு எர்த்தோட லோவஸ்ட் பாயிண்ட்டு. அதேமாதிரி பேட் வாட்டர் ரைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளேஸு. ஃபுல்லாக வந்து இந்த கடல் தண்ணியெல்லாம் வற்றி மணல் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உப்பு மட்டும் அந்த இடத்துல படிஞ்சிருக்கும். பயங்கர வெயிலாக இருக்கா, அதனால எங்களுக்கு வந்துட்டு இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 12 o'clock தான் ஆச்சு. ஆனால் அதுலேயே வந்துட்டு நாங்களாம் டயர்டாயிட்டோம் அந்த ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு. இங்கே வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப அந்த டயர்னஸில் போன மாதிரி ஆயிடுச்சு. இங்கேயும் அதே மாதிரி நடக்க தான் வேணும். ஸோ அந்த கடலோட இதில் லோவஸ்ட் பீக்கில் இருக்கிறதுனால ஃபுல்லாக அங்கே வந்துட்டு மண் ஒரு மாதிரி நம்ம கடல் தண்ணியெலாம் வற்றினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்கும். அங்கங்கே வந்துட்டு மண்ணை தோணுனா அப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து மெல்ட் ஆகும் இல்லையா, உப்பெல்லாம் மெல்ட் ஆகி அங்கங்கே கொஞ்சம் தண்ணி வந்து படிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் இன்னும் நடந்து போயிட்டே இருக்கணும். போனோம் அப்படின்னா ஃபுல்லாக ஒயிட் கலர்லங்க, ஏதோ மணல் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறக்கு. ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கும். இதுவுமே ஒரு 15 minutes நீங்கள் நடந்து போகணும், அப்போ தான் அந்த இடத்த போய் பார்க்க முடியும். அந்த ஃபுல்லாக மண் வந்து பார்த்திங்கன்னா மண் கிடையாது, இது எல்லாமே உப்பு தாங்க.
ரொம்ப தூரம் போனோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆளுகள்லாம் நடந்து ஒரு மாதிரி பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு இதெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. வெயில் அதிகமாக என்ன ஆகும்னா இதெல்லாம் கொஞ்சம் மெல்ட் ஆகி ஒரு மாதிரியாக தனியாக இருந்துச்சுன்னு வைங்களேன். இதுவே நாங்கள் லாஸ்ட்டில் போயிட்டு அந்த மண்ணை வந்து நாங்கள் தோண்டி கையில் எடுத்து வேற பார்த்துட்டு இருந்தோம். உப்பாக தான் இருந்தது. இதை தாண்டி அங்கே வந்திருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்துட்டு தோண்டி வச்சிருக்காங்க. அது கொஞ்ச நேரத்துலேயும் வந்து அந்த இடத்துல தண்ணி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, ஊற்று மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஃபுல்லாக கடல் தான். இது கடல் வந்து வறண்டு போனால் எப்படி இருக்கும், அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த பிளேஸுமே. அந்த உப்பெல்லாம் வந்துட்டு நாங்கள் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு ரொம்பவே டயர்டாயிட்டா. அப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு வேறு எந்த ஒரு விசிட்டுமே நம்ம பண்ண முடியாதுங்க. இந்த 2 பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே முக்கால்வாசி இந்த வெயிலில் டயர்டாயிருவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போய் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து பெரிய டாஸ்காக தான் இருந்துச்சு எங்களுக்கு. இவ்வளோ டயர்லையும் நாங்கள் அடுத்த பிளேஸுக்கு கிளம்பிட்டோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் கோல்ஃப் கோர்ஸ் தான். அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தாங்க நாங்கள் காரில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருப்போம். அப்படியே ஃபுல்லாக எங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த இடமே பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மாதிரி ஒயிட்டாக பிளெயினாக இருந்த இடம், அந்த இடத்த பார்த்துட்டு திடீர்னு இந்த மாதிரி கல்லுக்கெல்லாம் இருக்கிற இடத்த வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. இது ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் டெத் வேலியில். இது வந்து 3rd பாயிண்ட்டு இந்த பிளேஸ் நாங்கள் போனது. அடுத்தது 4th வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிஸ்ட் ட்ரைவ் தான். பேருக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஆர்டிஸ்ட் ட்ரைவ் தாங்க. ஒவ்வொரு மலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கலர்ஸ் வந்து சேஞ்ச்டாக இருக்கும். அதாவது பர்பிள் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸில் தெரியும்னு நினைக்கிறேன். மழை வந்துட்டு அந்த கலர்ஸ் வந்துட்டு தூரத்தில் நாங்கள் வெயிலாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும். பட் வந்துட்டு சன்ரைஸ் டைமில் போனீங்க அப்படின்னா பயங்கரமாக தெரியும். இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே க்ரீன் கலரில் தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ கலர். அந்த மண்ணே வந்து அந்த கலரில் சேஞ்சஸாக இருக்கும். இதனால தான் இதுக்கு வந்து ஆர்டிஸ்ட் ட்ரைவ்னு பேர் வச்சுருக்காங்க போல இருக்குது. மற்ற பாயிண்ட்ஸ்லாம் வந்து போகிறதுக்கும் வரதுக்கும் ஒரே ரூட்டாக இருக்குங்க. ஆனால் இந்த ஆர்டிஸ்ட் ட்ரைவ் வந்து அப்படி கிடையாது. போகிறது ஒரு வழி, வரது ஒரு வழி. இதுதான் பாயிண்ட்டு. இங்கே நாங்கள் வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு அந்த மலை பார்த்தீங்களா, அந்த இடம் வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர், அதுக்கப்புறம் பர்பிள் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர், பிளாக், எல்லோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஒரு மலை மட்டும் அக்யூரேட்டாக அந்த கலரில் இருக்குங்க. அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மலையும் அந்த கலர்ஸை உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. இந்த மலை மட்டும் அந்த கலர்ஸில் இருக்கும். இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி சுற்றி வரும்போது அந்த கலர்ஸ்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். அடுத்தது வந்து 5th பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது கோல்டன் கர்வ் தான். இது வந்து கோல்டு ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்குங்க. அந்த பிளேஸ் தான் இது வந்து ஆக்சுவலாக முன்னாடியே இருக்கும். நீங்கள் வந்து அந்த பேட்ச் அண்ட் வாட்டருக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். பட் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட்டில் போனோம். எப்போவுமே கடைசியாக இருக்கிற இடத்த பார்த்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொரு பிளேஸாக கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாப்பாவோ ஹஸ்பண்டோ அவங்க வெளியிலேயே வரலங்க. அந்த 2 பிளேஸ் மட்டும்தான் இது பண்ணாங்க. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் வந்து இந்த இடத்துக்கு வரணும்னு பிளான் பண்ணது. கடைசியில் நான் தான் ஒவ்வொரு பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம். ஒவ்வொரு பிளேஸுக்கும் இறங்கி நான் தான் உள்ளே நடந்து போயிட்டுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு மேலே ஆளே இல்லை. அப்புறம் பார்த்தா அங்கே ஒருத்தவங்க இருந்தாங்க. ஓகே, ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா திடீர்னு ஆளவே காணும் அப்படின்னு. இது நாங்கள் பார்க்கும்போது மணி 3 ஆயிடுச்சுங்க. மெயினாக வந்து டெத் வேலியை பொறுத்தளவு ரொம்ப நைட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, அது பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. 2வது சன்ரைஸ். காலையில் 6 மணிக்கு நீங்கள் இந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். 6 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட் ட்ரைவெல்லாம் வந்து அந்த 6 o'clock பார்க்கும்போது லைட்டாக சூரியன் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்களுக்கு விசிபிளாகவே அந்த ஆர்டிஸ்ட் அந்த மலையோட கலர்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கோல்டன் கேனியனும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த டைமில் வரும்போது அந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஆரஞ்சு கலர் ஒரு மாதிரி ரெட் கலரில் நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்லாவே ஒரு மாதிரி ரெட் கலரில் நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து ஃபுல்லாக கோல்டன் கலரில் தான் தெரியும். இது வந்து கோல்டு கேனியான்னு சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. அங்கேருந்து நாங்கள் திரும்ப ரூமுக்கு வந்தாச்சு. ரெடி ஆகிட்டு டின்னர் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். மணி பார்த்திங்கன்னா 8:30 ஆகிடுச்சு.
ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு vlogல பார்க்கலாங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.